ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை வேளையில கூட நாம் வேத வசனங்களை எடுத்து என்னோடு கூட சேர்ந்து வேத வாக்கியங்களை வாசிங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 38 42 முடிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தயா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குரிய 100 ராத்தால் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வார்க்கங்களோட சீலையிலே சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்திலே ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலமும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளாய் இருந்தபடினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். செபிப்போமாக. வேத வாக்கியத்தின்படி நமக்காக மரித்து அடக்கம் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரை, இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு கூட அதிகாலையில் எழுந்து தெய்வனை தேடுங்கள் என்று சொன்னீரே, அப்படியே அந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேத வசனங்களை எங்களோடு கூட சேர்ந்து ஒவ்வொருவரும் வாசிக்க ஞானத்தை அருளை கொடுங்கப்பா. வேதத்தின் மேல் இரவும் பகலும் பிரியமா இருந்து வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே, அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே. அப்படியே அந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றும்படியா செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வழியாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்க ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. போகையிலோ வருகையிலோ உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் சுவாமி. போகும்போது வரும்போதும் உண்மையே உடைய பிள்ளைகள் நினைத்து கொண்டு போகட்டும். காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்னீரே, அப்படியாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சியை காண்கிற அத்தனை பிள்ளைகளையும் அத்தனை குடும்பங்களையும் எந்த நாட்டில எந்த ஊரில எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் சூழ்நிலை நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.